ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸ்லேயே ரொம்ப புகழ்பெற்ற ரொம்ப சூப்பரான கேம் அப்படிங்கிற பிளாக்ஸ் ரூட்ஸை தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சுதாங்கிறவர் பார்த்தீங்கன்னா எனக்கு விளையாட சொல்லியிருந்தாரு. ஸோ நம்மளும் இந்த கேமில் பிளேயர் தான். இது வந்து என்னோடய செகண்ட் அக்கௌண்ட் தான், என்னோடய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன். ஸோ வாங்க நம்ம இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் பைரட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணி வந்தாச்சா? ஸோ இந்த கேமை பற்றி நான் சொல்லிக்கிறேன். இது வந்து புகழ்பெற்ற கேம் தான். இதில் வந்து மொத்தம் அதாவது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் சீல இருப்போம். நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் சீல வந்து கிரைண்டிங் தான் பண்ணணும், அதாவது லெவலப் மட்டும்தான் பண்ண முடியுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய விஷயங்கள் பண்ணலை. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு சீல வந்து பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா ட்ரைனிங் பண்ண போகிறோம். ஸோ ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு இருக்காரு. ஸோ அவர் தான் இவர். ஸோ இட்ட போய் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஃபஸ்ட்டு பேண்டிட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்தா அது சைடில் ஃபஸ்ட்டு வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 பேண்டிட் ஏதோ நிற்கிறாங்க, அவனுக்கு போட்டு தக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இருக்க அந்த காம்பேட் ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா அதை அடிக்கிற மாதிரி வருவான். அதை காமிக்க இது வந்து பாதி வராது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 2வது லெவல் தான். ஸோ கீழே இருக்க பட்டனை பார்த்துட்டு இந்த மாதிரி 3வது லெவல் வந்தாச்சு. சரி, ஃபஸ்ட்டு இவன் அடிக்கும் ஆரம்பம். ஸோ மறுபடியும் நீங்கள் போய் ஃபஸ்ட்டுக்கு விட்டு வாங்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து இந்த இது எப்படியாவது வேகமாக, அதாவது டபுளாக வரணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த செட்டிங்ஸ் மாதிரி இருக்குதா, அந்த நான் காட்டுறேன். ஸோ செட்டிங்ஸ் மாதிரி இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் மோர் ஆப்ஷன் இதில் மேலே ரிடீம் கோட்ஸ்ன்னு இருக்கும். அந்த டச் பண்ணிங்கன்னா ரிடீம் கோட்ஸ் வரும். இதில் வந்து ஏதாவது நான் இப்போ சொல்கிற ரிடீம் கோட் அடிங்களேன். என்ன ரிடீம் கோடு? JCWK அப்படின்னு ரிடீம் கோடு. ஸோ இது வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்பி கிடைக்கும். அதாவது நீங்கள் விளையாட உங்களுக்கு டபுளாக எக்ஸ்பி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன லோட் ஆகுது. அந்த சக்ஸஸ் வந்துருச்சா? இப்போ நம்ம கீழே அந்த எக்ஸ்பி பாரை பாருங்கள், லெவல் 6 கீழே இருக்குதா, அதில் வந்து ஒரு டைமர் மாதிரி போகும். அந்த டைமர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது அவ்வளோ நேரம் நம்மளுக்கு டபுள் எக்ஸ்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம ஒரு 10வது லெவல் ரீச் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம லெவலில் பார்த்தீங்கன்னா லெவல் 9 வந்துருக்கு. ஸோ இன்னும் ஒரே ஒரு கஷ்டம் மட்டும் தொட்டுட்டு அப்படியே போனோம்னா லெவல் 10 வந்துடும். ஒரு கஷ்டம் வாங்கணும். இங்கே வச்சா இப்போ வந்து போய் இந்த காம்பேட்டோட இப்போ வந்து லெவல் 7 வந்து பார்த்தீங்கன்னா கீழே காம்பேட் பண்ணிட்டு மேட்ச் டைம்ஸ் தான் 7 வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இப்போ லெவல் 10 ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பர்பிள் கலரில் ஒன்று எழுதியிருக்காங்களா, அது என்ன எழுதியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து புது பெஸ்ட்டு கிடச்சிருச்சு, நீங்கள் வேறு ஐலாண்டுக்கு போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னதுன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பக்கத்தில் ஒரு காடு மாதிரி தெரியுதா? இப்போ உங்களுக்கு லொக்கேஷன்ஸ்லாம் தெரியுமா? இந்த ஒரு பக்கத்தில் ஒரு காம்பஸ் மாதிரி இருக்கும். அது எப்படின்னா நம்ம எதுக்குள்ள போகிறோம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்வாட் வாங்க போகிறேன். இங்கேயும் ஒரு ஸ்வாட் டீலர் இருக்கானா, இன்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட்டானா வாங்க போகிறோம். இப்போ பக்கத்தில் கட்டானான் இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இந்த கட்டானா வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1970 rupees இருக்குது. ஸோ நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சு நம்மளுக்கு ஒரு கட்டானா கிடச்சிருக்கணும். ஸோ என்ன கட்டானா அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா செஸ்ட்டு பண்ண போகிறோம். அந்த செஸ்ட்டு ஐலாண்டில் இப்போ நீங்கள் ஐலாண்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐலாண்டில் வந்து நிறைய செஸ்ட்டு இருக்கும். இப்போ நம்ம நியூ பிளேயர்னால அந்த செஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த கீழே மெனு பட்டன் இருக்குமா, அதில் வந்து ஸ்டேட்ஸை தொட்டுக்கோங்க. ஸ்டேட்ஸை தொட்டதுக்கப்புறம் இந்த நிறையா லெவலாக காமிக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அவைலபிள் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த அவைலபிள் பாயிண்ட்ஸ் வந்து இந்த 5த்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அதுக்கு மட்டும் நல்லா பவர் ஏற்றிக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற இப்போ நியூ பிளேயர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீலி, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அது கொடுத்துக்கோங்க. சரிங்களா, எல்லாத்தையும் ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். நான் வந்து டிஃபென்ஸ் கூட்டிக்கிறேன். நல்லா டிஃபென்ஸ்னால் நம்மளுக்கு ஹெல்ப் 100 கீழே இப்போ 175 இருந்துச்சா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு போட்டை வாங்கி அந்த காடு மாதிரி பச்சை கலரில் மேலே தெரியுதா கைஸ், அதான் நம்ம போய் வாங்கணும். ஸோ இப்போ போட்டியில் போய் ஒரு போட் வாங்கிப்போம். அப்போ வந்து ஸ்லூப்புன்னு ஒன்று இருக்கா, அது வந்து 300 rupees. ஸோ நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போட்டு மேலே ஏரியாச்சும் இப்போ வந்து ஜங்கிளுக்கு போகிறோம். ஸோ ஜங்கிளுக்கு இதான் நீங்கள் ட்ராக் பண்ணி போகணும். ஸோ இந்த கேம் உங்களுக்கு இப்போ வந்து சில்லியாக தெரிஞ்சாலும் நீங்கள் விளாட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பவுண்டி ஹண்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சீல வந்து பவுண்டி ஹண்டிங் நீங்கள் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் லோ ரேஞ்சாக இருப்பீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களால் செகண்ட் சீ அதை தேர்ட் சீல பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அப்படியே நல்ல லெவலில் இருப்பீங்க, நல்ல வெப்பன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இது வச்சுருப்பீங்க. ஸோ நாம் இப்போ இங்கே வந்தாச்சா, அதுக்கப்புறம் இறங்கிட்டு அந்த கொஸ்ட் கிவர், இந்த பச்சை கலரில் இருக்கிறவங்களாம் கொஸ்ட் கிவர் வச்சு பார்த்தீங்கன்னா சரிங்களா. இப்போ வந்து கொஸ்ட் கிவர்கிட்ட போவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கான். அவன் என்னன்னு காட்டினேன் நான். இங்கே படி ஸ்டெப் இந்த மாதிரி இடம் இருக்குன்னா நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருப்பான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரூட் காட்சா அப்படின்னு இருப்பானா. இவன் எதுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் எதை பற்றினது, பிளாக்ஸ் ஃப்ரூட்டை பற்றினதா. நம்ம ரேண்டம் ஃப்ரூட்டுன்னு தோற்றா நீ இதை வந்து level 50, அதாவது நம்ம level 50 போனதுக்கப்புறம் தான் நம்மளால் இதை பண்ண முடியும். அதாவது ஃப்ரூட் ரோல் பண்ணுறது, அந்த நம்மளுக்கு ஏதாவது ஃப்ரூட் கிடைக்கும் அதுலேருந்து ரேண்டமாக. இதில் வந்து காமன், அன்காமன் அந்த மாதிரி டைப்ஸாக இருக்குது. ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிரைண்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஸ்டிக்கு வெட்ட போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டிங் பண்ணுவோம். ஓப்பா மங்கீஸ் நமக்கு வந்து இப்போதைக்கு மங்கீஸ் போக நினச்சாங்க. ஸோ மங்கீஸ் எங்கே இருக்காங்க, நான் இங்கே தான் இருக்கேன். நம்ம மங்கீஸ் வாங்க மாஸ்டரி. இது வந்து மாஸ்டரி லெவல். ஸோ இன்னும் நம்மளுக்கு அந்த டபுள் எக்ஸ்பி வருது, அதனால இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கேருந்து 6 மணிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. இப்போ மாஸ்டரி இப்போ நம்ம லெவல் 11 கைஸ். ஸோ இன்னமும் நம்ம லெவல் போகணும். வந்து போட்டுருக்கோம்ல, கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆனால் இந்த பிளாக் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம சொல்லியும் போட்டேன். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு 3 தான் சொல்லிட்டுமா. அடுத்த
இந்த கீழே இந்த சைடில் 2 பட்டன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஷூ மாதிரி இருக்குதா, அது வந்து மெதுவாக நடந்து போகிறதுக்கு. இன்னொன்று வந்து டேஷ் பண்ணி இப்போ ஒரு டேஷ் மாதிரி போகுதா, ஒரு டேஷ் மாதிரி அதுக்கு வந்து பட்டன். அது நீங்கள் பண்ணிகிட்டே இருக்குன்னா கீழே எனர்ஜி வந்து உங்களுக்கு ஹையாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வேகமாக பண்ண முடியும். இந்த ஸ்டாட்ஸில் போய் சத்தியமாக இந்த ஸ்வாடு கன்னு, அதாவது இந்த ஸ்வாடு அதுக்கப்புறம் கன்னை மட்டும் சத்தியமாக எதுக்கும் மாஸ்டரி கொடுத்துறாதீங்க. ஏன்னா அதெல்லாம் ஒன்றுக்காக தான் நம்ம பயணத்துக்கு வந்து ஜேர்னிக்கு இந்த பிளாக்ஸ்புட் ஜேர்னி போட்டிங்கன்னா அவ்வளோ நேரம்லாம் சொல்கிறத விட அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மங்கியை போட்டு நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக எத்தனை ஸோ கைஸ் இப்போ வந்து இந்த மங்கீஸ் பற்றி வந்து கிளியர் பண்ணுறோம். பார்க்க போகிறோம். இப்போ வந்து மங்கீஸ் நம்ம தோக்கடிச்சாச்சா. அடுத்து பர்பிள் கலர் லெட்டர் வந்து நம்ம உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் தயாராகிடுங்க. ஸோ நீங்கள் அடுத்த கொஸ்டின் போடலான்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளோட அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரிலாஸ். ஸோ அந்த கொரிலாவை ட்ரீட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ நானும் முதல்ல இந்த கேமை விளையாடும் போது அந்த கொரிலா எங்கே இருக்குன்னே என்னால் சத்தியமாக கண்டுபிடிக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தா அங்கே இருந்து ஒரு சின்னதாக இல்லைன்றது அங்கே கிடக்குது கைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா தமிழில் பட்டா நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஸோ கைஸ் அங்கே வந்து கொரிலா கிங்கு இது இந்த நம்ம கேம் பொறுத்த வரைக்கும் கொஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுல இது பாஸும் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பான். நம்மளும் இங்கே கூட நம்மளும் கேம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஐயோ போட்டான் இவங்கெல்லாம் கூட்டை சாப்பிட்டான். இவரெல்லாம் ப்ரோ பிளேயர் ஆஃப் கொடுத்தீங்கன்னா என்ன கூட ஏறல ஐஸ். இப்போ வந்து நீங்கள் பாஸை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது 2 பேர் சேர்ந்து அடித்தா ஒரு ஆள் கடையாசில் முடிக்கிறவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் ஏறணும். அடி இடி மாதிரி போடுது கீழே இருக்கும். தான் போட்டுக்கோமா. சரி இந்த கொஸ்ட்டை மட்டும் கம்ப்ளீட் தெரிஞ்சாலும் நார்மல் பிளேஸ் அதாவது கொஞ்சோண்டு மெரின் பிளேஸ்லாம் அது ரொம்ப கட்டாயமாக ரொம்பவே வீக்கான வெப்பன் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரேஞ்சரான வந்து அடுத்த முடியல. சரி 8க்கு நம்ம 3 தான். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த கேம் பிளே வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிளேக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆலில் போடுங்க. ஸோ அடுத்து ரோப்ளாக்ஸில் அடுத்து பிளாக்ஸ் ஃபுட்டை பற்றியே போடலாமாங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி சூப்பரான ஃபன்னான கேம் பிளேயில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.